This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked in this video are purely used as examples. This video is not meant for advisory or recommendation purpose. அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் aliceblue இருந்து. வெல்கம் பேக் டு our technical analysis series. இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸா உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ்னா என்ன, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா சேனல் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நாம வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் பத்தி தான் பார்க்க போறோம். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன்னா என்ன, அதோட பிரைஸ் ஆக்ஷன் என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு இன்ஃபார்ம்டு ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுக்கலாம், எக்ஸிகியூஷன் மெத்தடாலஜி என்ன அப்படின்றத பத்தி தான் ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்ங்கிறது ஒரு வகையான சார்ட் பேட்டர்ன். இந்த சார்ட் பேட்டர்ன் வந்து பிரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகிறத நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய பேட்டர்ன். இந்த பேட்டர்னை இன்ட்ராடேக்கு நம்ம வந்து ஷார்ட் செல்லிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரம் நீங்கள் பிகர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் புக்கிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுது, ப்ரைஸ் அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் கிரியேட் ஆக போகுது அப்படின்றத ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மூலமாக புரிஞ்சுக்கலாம். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு 2 ஷோல்டர்ஸ் இருக்கும், ஒரு லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் ரைட் ஷோல்டர் அண்ட் ஒரு ஹெட் இருக்கும். இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு 3 ஸ்விங் ஹைஸ் தெரியும், 2 ஸ்விங் லோஸ் தெரியும். இந்த 2 ஸ்விங் லோஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் நெக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நெக் வந்து பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இதை நெக்லைன் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன்ங்கிறது ஒரு பியரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன், பியரிஷ் மார்க்கெட்டுக்கான ஒரு பேட்டர்னா இந்த பேட்டர்னோட பிரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க. வெல்கம் பேக் டு அவர் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம். இங்கே நம்ம வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னோட பிரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸில் இங்கே பேட்டர்ன்ஸ் இருக்கும். பேட்டர்ன்ஸ்லேயே உங்களுக்கு இங்கே ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்ற ஒரு டூல் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு ஒரு லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் ஒரு ஹெட் அண்ட் ஒன் ரைட் ஷோல்டர், இந்த மாதிரி தான் இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ இது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு லெஃப்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர் அண்ட் ஹுட், இந்த மாதிரி ஒரு ஹியூமன் ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 2 ஸ்விங் லோஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் நெக் அப்படின்னு சொல்லுவோம், நெக் லைன்னு சொல்லுவோம். இந்த நெக் லைன் பிரேக் டவுன் ஆகும்போது நம்ம வந்து ஒரு ஷார்ட் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி, செல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து பார்க்கலாம் மார்க்கெட்டில். ப்ராஃபிட் புக் பிகர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் புக்கிங் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் நம்ம பண்ணோம்னா இன்ட்ராடேக்கு நம்ம செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இங்கே கண்டிஷன்ஸ் என்னன்னா, உங்களோட எக்ஸிக்யூஷனுங்கிறது பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா தான் இருக்கும், பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறமா தான் இருக்கும். இங்கே ஷார்ட் பொசிஷன் இருக்கும். இந்த ஸ்விங் ஹையஸை ஃபர்ஸ்ட் ஹெட்ல இருக்கக்கூடிய ஸ்விங் ஹையஸை ஸ்டாப் லாஸ் அண்ட் 1:1 as a டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட் 1:1 as a ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் 1:1.5 as a செகண்ட் டார்கெட். இதுதான் கண்டிஷனாக இருக்கும். மேக்ஸிமம் ஆர்ஆருங்கிறது 1:1.5 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது மேலே இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரைட். இப்போ இந்த பேட்டர்ன் நமக்கு என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, மார்க்கெட் இங்கே கம்ப்ளீட்லி ஒரு சைட்வேஸ் இருந்திருக்கு. சைட்வேஸ்லேருந்து ட்ரெண்டு டவுன் ஆகினதை தான் இந்த பேட்டர்ன் நமக்கு சிக்னிஃபை பண்ணுது. இதை சில எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். நவ் ஐ மீன் நேச்சுரல் கேஸில் நான் இப்போ இருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேச்சுரல் கேஸில் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருந்தது. ஆல்மோஸ்ட் 2022 வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் வந்து 2022 தான் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது. இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்றது நீங்களே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே நான் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்னோட ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஷோல்டர் அகெயின் ஹெட் அண்ட் அகெயின் ஒன் ஷோல்டர். இப்போ இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா ஷார்ட் பொசிஷன் இங்கே இருக்கும், ஸ்டாப் லாஸ்ங்கிறது இங்கே இருக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 1:1 as a ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் 1:1 இருக்கும். And second target is 1:1.5. 1:1.5 as a செகண்ட் டார்கெட்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு நாமளே பார்க்கலாம். என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ ஸ்டில் ப்ரைஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு, 1:1 அச்சீவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் தருது அப்படின்றத நீங்களே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ திரும்பவும் ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், திரும்பவும் ப்ரைஸ் வந்து அடுத்த ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்த ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இட்ஸ் எ லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் ஹெட் அண்ட் another ரைட் ஷோல்டர். இப்போ இந்த ஷோல்டர் வந்து பிரேக் ஆகிற பட்சத்தில், இப்போ இது பிரேக் ஆகிற பட்சத்தில் லெட்ஸ் சி, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிரேக் ஆகுதான்னு. ரைட், இதுவும் பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறம் அடுத்த என்ட்ரி எக்ஸிக்யூஷன் நம்ம இங்கே பிளான் பண்ணிக்கலாம். 1:1 as a ஃபஸ்ட்டு டார்கெட், 1:1 as a ஃபஸ்ட்டு டார்கெட். ரைட், இதில் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கும். அண்ட் 1:1.5, யா, இதில் நம்மளோட இந்த லெவலில் நம்மளோட செகண்ட் டார்கெட் இருக்கும். இப்போ பாருங்கள் என்ன நடக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன பண்ணுதுன்றதை நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் அண்ட் ஃபஸ்ட்டு டார்கெட் இப்போ தான் அச்சீவ் ஆகிருக்கு. அண்ட் செகண்ட் டார்கெட் பக்கத்தில் ப்ரைஸ் வந்திருக்கு. ரைட், செகண்ட் டார்கெட்டும் ஆல்மோஸ்ட் நமக்கு அச்சீவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செகண்ட் டார்கெட்டும் நமக்கு அச்சீவ் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை வந்து ஒரு பிகர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறோம், டெய்லியில் இங்கேயே பொசிஷன் எடுத்து இங்கே வரைக்கும் வச்சுக்க முடியுமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ட்ரெண்டு டவுன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். டவுன் ட்ரெண்டுக்கான ட்ரேட்ஸ் வந்து இன்ட்ராடேல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இன்ட்ராடேல இந்த பேட்டர்ன் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நிஃப்டியில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியில் ரீசன்ட் டைமில் கிரியேட் ஆன ஒரு பேட்டர்ன் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லெட்ஸ் கோ டு 15 minutes டைம் ஃப்ரேம். ஃபஸ்ட்டு 15 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறோம். 15 minutes டைம் ஃப்ரேம் எதுக்காகனா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஆனால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளாட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பேட்டர்னை எப்படி கன்ஃபர்மேஷனாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம். இட்ஸ் எ வெரி குட் ரெசிஸ்டன்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸில் மார்க்கெட் லெவல்ஸை வச்சு இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ எ சப்போர்ட் and support which is here. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு and இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகே, இது சப்போர்ட்ஸாக இருக்கு. ரெசிஸ்டன்ஸ், அடுத்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரைட், இப்போ மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்பாட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது மார்க்கெட்டில் அடுத்தடுத்த ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு, அடுத்த இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு, அடுத்த சப்போர்ட்டுங்கிறது இங்கே இருக்குது. 5 minutesல பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக நமக்கு தெரியும். புதுசாக ஏதாவது வந்து கிரியேட் ஆகிருந்தாலும் அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். புதுசாக ஏதாவது சப்போர்ட்ஸ் கிரியேட் ஆகிருந்தாலும் நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு சப்போர்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. 5 minutes டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரைட் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கலாம். ரைட், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி, இந்த சப்போர்ட்டை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதே சமயம் இந்த ரெசிஸ்டன்ஸை ப்ரைஸ் டேக்கன் அவுட் பண்ணிடுச்சு. இந்த லெவல்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன் வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ தட் வி கோ டு 1 minute டைம் ஃப்ரேம். 1 minute டைம் ஃப்ரேமில் போய் நம்ம அனலைஸ் பண்ணலாம் என்ன இருக்குது அப்படின்றத. 1 minute டைம் ஃப்ரேமில் இருக்கிற இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு ஒரு பேட்டர்ன் கிரியேஷன்ஸ் கிடைக்குதாங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட், இப்போ வந்து பார்த்தோம்னா ப்ரைஸ் கம்ப்ளீட்லி ஒரு சைட்வேஸ்குள்ளே இருக்குது. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இட்ஸ் அ கிளியர் லெஃப்ட் ஷோல்டர், ஹெட் அண்ட் அகெயின் அ ரைட் ஷோல்டர். இந்த பேட்டர்னோட ஸ்கேல்பிங் கைண்ட் ஆஃப் ட்ரேடு தான் இந்த ட்ரேட். இந்த பேட்டர்னோட பிரேக் டவுனுங்கிறது இங்கே இருக்குது. இந்த ஹெட்ஸ்க்கு மேலே ஆல்மோஸ்ட் ஒரு 23 points as an SL. ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் 1:1. 1:1 நீங்கள் பார்த்தீங்கனாலும் கிளியர் கட்டாக நம்மளோட
சப்போர்ட் லெவலில் தான் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 1:1ங்கிறது கரெக்டாக நம்மளோட சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட். தென் 5 மினிட்ஸில் நமக்கு ஆல்ரெடி ஸ்பாட் பண்ணியிருந்தோம், சில சப்போர்ட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து நம்மளோட செகண்ட் டார்கெட்ஸாக வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட்டுங்கிறது இந்த லெவல், ரைட். இந்த லெவல் வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்கலாம். 1:1.73 அண்ட் ஃபைனல் டார்கெட் விச் இஸ் அரௌண்ட் ஹியர் 60 பாயிண்ட்ஸ். என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது மார்க்கெட் என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு சேம் 1 minute டைம் ஃப்ரேம். இப்போ நீங்கள் பாருங்கள், ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஈஸிலி நம்மளோட எல்லா டார்கெட்டும் அச்சீவ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது இது என்னென்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கூட நம்ம இந்த பேட்டர்னை எப்படி ஒரு கன்ஃபர்மேஷனல் பேட்டர்னாக எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்த்தோம். எல்லாருக்கும் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் பற்றி ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.